ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. பணம் சேரு சென்டர் இருக்கு, கவலை உனக்கு எதுக்கு? ஈஸியான இஎம்ஐ நமக்கு, விலையும் ரொம்ப குறைவா இருக்கு. கூலர், ஃப்ரிட்ஜ், வாஷர் எல்லாம் வேற லெவல். கோஸ் பம்ப் தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணும் பணியில் 859 பேர் ஈடுபட உள்ளனர். புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரி தகவல். புதுச்சேரியில் வெளியானது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு. மீண்டும் என்ஆர் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும் எனும் தகவலால் பரபரப்பு. நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்தின் அச்சாணியாக இருப்பது உழைப்பாளர்களே. புதுவை துணைநிலை ஆளுநர் மே தின வாழ்த்து. புதுவையில் ஓட்டு எண்ணும் மையத்தில் தடுப்புகள் அமைக்கும் பணி தீவிரம். கூட்ட நெரிசல் மற்றும் பாதுகாப்பை கருதி தேர்தல் துறை நடவடிக்கை. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் கெட்டில், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி வாக்கு எண்ணிக்கை மையத்தில் செல்போனுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும், வாக்கு எண்ணும் பணியில் 859 பேர் ஈடுபட உள்ளதாகவும் வாக்கு எண்ணும் மையத்தை ஆய்வு செய்த தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவை பொதுத் தேர்தல் 2026 தொடர்பான வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி நடைபெறவுள்ளது. யூனியன் பிரதேசத்தின் 4 பிராந்தியங்களான புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாம் பகுதிகளில் தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி வாக்கு எண்ணிக்கை 6 மையங்களில் நடைபெறவுள்ளது. புதுச்சேரி பிராந்தியத்தில் லாஸ்பேட்டை மகளிர் பொறியியல் கல்லூரி, மோத்திலால் நேரு அரசு பாலிடெக்னிக் கல்லூரி, தாகூர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஆகிய இடங்களில் நடைபெறுகிறது. காரைக்கால் பிராந்தியத்தில் அறிஞர் அண்ணா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதுநிலை மையத்தில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளது. இதேபோல் மாஹே பிராந்தியத்தில் ஜவஹர்லால் நேரு அரசு மேல்நிலைப் பள்ளியிலும், ஏனாம் பிராந்தியத்தில் டாக்டர் SRK அரசு கலை கல்லூரியிலும் வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளது. இந்நிலையில் புதுச்சேரி பிராந்தியத்தில் உள்ள வாக்கு எண்ணிக்கை மையங்களில் ஆய்வு செய்த தலைமை தேர்தல் அலுவலர் ஜவஹர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், ஒவ்வொரு தேர்தல் நடத்தும் அதிகாரிக்கும் சம்பந்தப்பட்ட தொகுதிகளில் உள்ள வாக்காளர்கள் மற்றும் வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கையை பொறுத்து 7 முதல் 14 வரை எண்ணிக்கை மேஜைகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும், வாக்கு எண்ணிக்கை பணிகள் சீராக நடைபெறுவதற்காக போதுமான பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் என்றும் தெரிவித்தார். மேலும் மொத்தமாக 218 எண்ணிக்கை பார்வையாளர்கள், 221 எண்ணிக்கை உதவியாளர்கள் மற்றும் 232 நுண் பார்வையாளர்கள் இந்த பணிக்காக நியமிக்கப்பட்டுள்ளனர் என்றும், அஞ்சல் வாக்கு சீட்டு எண்ணிக்கைக்காக 47 எண்ணிக்கை மேற்பார்வையாளர்கள், 94 எண்ணிக்கை உதவியாளர்கள் மற்றும் 47 நுண் பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் என்றும் அவர் தெரிவித்தார். இதேபோல் இந்த பணியில் மொத்தம் 859 பேர் ஈடுபடுவார்கள் என்றும், மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் மற்றும் வாக்காளர் சரிபார்ப்பு அச்சு சீட்டு எண்ணிக்கைக்காக யூனியன் பிரதேசம் முழுவதும் மொத்தம் 166 எண்ணிக்கை மேஜைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், இதற்கு கூடுதலாக அஞ்சல் வாக்கு சீட்டு எண்ணிக்கைக்காக 35 மேஜைகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் இந்திய தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி அனைத்து வாக்கு எண்ணிக்கை மையங்களிலும் 3 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும், மத்திய ஆயுதப்படை மற்றும் உள்ளூர் காவல்துறை பணியாளர்கள் போதுமான அளவில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் என்றும், வேட்பாளர்களின் முகவர்கள் மற்றும் வேட்பாளர்களால் தேர்வு செய்யப்பட்ட வாக்கு எண்ணிக்கை முகவர்களுக்கு தேர்தல் நடத்தும் அதிகாரிகளால் அனுமதி அட்டை வழங்கப்பட்டுள்ளதாகவும், அவர்கள் மட்டும் வாக்கு எண்ணிக்கை மையங்களில் அந்தந்த தொகுதி வாக்கு எண்ணப்படும் போது அனுமதிக்கப்படுவார்கள் என்றும், இவர்களை தவிர தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அனுமதி அட்டை வழங்கப்பட்டவர்களும் அனுமதிக்கப்படுவர் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் செய்தியாளர்கள், வேட்பாளர்களின் முகவர்கள் மற்றும் வாக்கு எண்ணிக்கை முகவர்கள் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் இடத்திற்கு கைபேசி எடுத்து செல்ல தடை செய்யப்பட்டுள்ளதாகவும், கைபேசியை வாக்கு எண்ணிக்கை மையத்தில் அமைக்கப்பட்டுள்ள கைபேசி காப்பகத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார்.
இதேபோல் சுற்று வாரியான முன்னேற்ற தகவல்கள் மற்றும் தொகுதி வாரியான முடிவுகள் இந்திய தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளம் மற்றும் EasyNet செயலி மூலம் நேரடியாக வெளியிடப்படும் என்றும் தேர்தல் முடிவுகளை results.eci.gov.in என்ற இணையதளத்தில் மூலமாகவும் பொதுமக்கள் அறிந்து கொள்ளலாம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். 2026 தேர்தலின் வாக்கு எண்ணிக்கை வருகிற மே 4ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் புதுச்சேரியில் ஆட்சியை அமைக்கப் போவது யார் என்று தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் சட்டசபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு கடந்த 9ஆம் தேதி நடைபெற்றது. இதில் இதுவரை இல்லாத அளவிற்கு 91.23% வாக்குகள் பதிவாகி புதிய சாதனை படைத்துள்ளது. வாக்கு எண்ணிக்கை வருகிற 4ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் இதற்கு தேவையான ஏற்பாடுகளை தேர்தல் துறை அதிகாரிகள் செய்து வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ், பாரதிய ஜனதா, அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், லட்சிய ஜனநாயக கட்சி ஆகியவை இணைந்து தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பிலும், காங்கிரஸ், திராவிட முன்னேற்றக் கழகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிட்டது. இது தவிர தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் நேயம் மக்கள் கழகம் கூட்டணி அமைத்தும் நாம் தமிழர் கட்சி 28 தொகுதிகளிலும் தனித்தும் போட்டியிட்டன. அதன்படி புதுவையில் 4 முனை போட்டி நிலவியது. புதுச்சேரியில் மொத்தம் 30 சட்டசபை தொகுதிகள் உள்ள நிலையில் தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க 16 இடங்களை கைப்பற்ற வேண்டிய நிலை உள்ளது. இந்நிலையில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் தற்போது வெளியாகியுள்ளது. அதன்படி ஆக்சிஸ் மை இந்தியா, இந்தியா டுடே நிறுவனம் வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பின்படி தேசிய ஜனநாயக கூட்டணி 16 முதல் 20 தொகுதிகளும், இந்தியா கூட்டணி 6 முதல் 8 தொகுதிகளும், தமிழக வெற்றிக் கழகம் 2 முதல் 4 தொகுதிகளும், மற்றவை 1 முதல் 3 தொகுதிகளும் வெற்றி பெறும் என தெரிவித்துள்ளது. இதேபோல் சாணக்கியா ஸ்ட்ராட்டஜி நிறுவனம் வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பில் தேசிய ஜனநாயக கூட்டணி 17 முதல் 20 தொகுதிகளும், இந்தியா கூட்டணி 9 முதல் 13 தொகுதிகளிலும், தமிழக வெற்றிக் கழகம் 1 தொகுதியும், மற்றவை 0 எனவும் தெரிவித்துள்ளது. இதேபோல் பீப்புள் பல்ஸ் நிறுவனம் வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பில் தேசிய ஜனநாயக கூட்டணி 16 முதல் 21 தொகுதிகளிலும், இந்தியா கூட்டணி 7 முதல் 11 தொகுதிகளும், தமிழக வெற்றிக் கழகம் 1 தொகுதிகளும், மற்றவை 1 முதல் 2 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என தெரிவித்துள்ளது. மேலும் போல் ஆஃப் போல்ஸ் நிறுவனம் வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பில் தேசிய ஜனநாயக கூட்டணி 19 தொகுதிகளும், இந்தியா கூட்டணி 8 தொகுதிகளும், மற்றவை 3 தொகுதிகளும் வெற்றி பெறும் என தெரிவித்துள்ளது. இதேபோல் JVC வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பில் தேசிய ஜனநாயக கூட்டணி 15 முதல் 17 இடங்களும், இந்தியா கூட்டணி 11 முதல் 13, மற்றவை 1 முதல் 3 எனவும், இதேபோல் பிரஜா போல் வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பில் தேசிய ஜனநாயக கூட்டணி 19 முதல் 25 இடங்களும், இந்தியா கூட்டணி 6 முதல் 10 இடங்களும், மற்றவை 0 எனவும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளது. மேற்கண்ட கருத்து கணிப்புகளின் முடிவின்படி புதுச்சேரி மாநிலத்தில் மீண்டும் என்ஆர் காங்கிரஸ், பாரதிய ஜனதா, அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், லட்சிய ஜனநாயக கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியே மீண்டும் ஆட்சியில் தொடரும் என்பது கணிப்பாக உள்ளது. இது உண்மையாகுமா என்பதை மே 4ஆம் தேதி வரை பொறுத்திருந்து பார்ப்போம். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தனது மே தின வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் வெளியிட்டுள்ள மே தின வாழ்த்து செய்தியில், உழைக்கும் மக்கள் அனைவருக்கும் தன்னுடைய மனமார்ந்த மே தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைவதாகவும், உழைப்பாளர்கள் ஒரு நாட்டின் முதுகெலும்பு போன்றவர்கள், பொருளாதார முன்னேற்றத்தின் அச்சாணியாக இருப்பவர்கள் எனவும் கூறியுள்ளார். மேலும் அவர்களுடைய நலனை, வாழ்வை, வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதில் நம் ஒவ்வொருடைய பங்களிப்பும் இருக்க வேண்டும் என்பதை இந்த நாள் உணர்த்துவதாகவும், உழைக்கும் மக்கள் அனைவரும் எல்லா வளமும் நலமும் பெற்று நல்வாழ்வு எட்ட மனதார வாழ்த்துவதாக புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் வெளியிட்டுள்ள மே தின வாழ்த்தில் தெரிவித்துள்ளார். மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ள நிலையில் புதுவையில் ஓட்டு எண்ணும் மையத்தில் தடுப்புகள் அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி சட்டசபை தேர்தலுக்கான ஓட்டுப்பதிவு கடந்த 9ஆம் தேதி நடைபெற்றது. ஓட்டுப்பதிவு இயந்திரங்கள் லாஸ்பேட்டை மகளிர் பொறியியல் கல்லூரி, மோதிலால் நேரு அரசு தொழில்நுட்ப கல்லூரி மற்றும் தாகூர் அரசு கலைக்கல்லூரி ஆகிய 3 மையங்களில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. வருகிற 4ஆம் தேதி ஓட்டு எண்ணிக்கை நடைபெறவுள்ள நிலையில் இந்த மையங்களில் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் குறித்து ஆட்சியர் குலத்துங்கன் ஆய்வு மேற்கொண்டார். இந்நிலையில் ஓட்டு எண்ணும் தேதியில் கட்சியினர் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தவும், பாதுகாப்பிற்காக ஓட்டு எண்ணும் மைய வளாகம் மற்றும் சாலையோரத்தில் தேர்தல் துறை சார்பில் மரக்கழிகள் கொண்டு தடுப்பு அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. படகு உரிமையாளர்களின் உரிமத்தை 5 ஆண்டுக்கு ஒருமுறை புதுப்பித்துக் கொள்ள அரசு புதிய உத்தரவினை பிறப்பிக்க வேண்டும் என புதுச்சேரி மாநில அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக செயலாளர் அன்பழகன் கோரிக்கை விடுத்துள்ளார்.
புதுச்சேரி மாநில அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக செயலாளர் அன்பழகன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சுற்றுலாத்துறையை முழுமையாக நம்பியுள்ள புதுச்சேரி மாநிலத்தில் படகு சவாரி என்பது சுற்றுலாவின் பிரதான ஒரு அங்கமாகும் என்றும், இந்த படகு சவாரிக்காக அண்டை மாநிலங்களான கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து சுற்றுலா பயணிகள் படகு சவாரிகள் செய்வதில் மிகுந்த ஆர்வம் காட்டி வரும் நிலையில், இந்த தொழில் புரியும் அனைத்து தரப்பு சுற்றுலா படகோட்டிகள் பாதுகாப்பாகவும் உதவிகரமாகவும் இருக்க வேண்டிய புதுச்சேரி மாநிலத்தின் சம்பந்தப்பட்ட சில உயர் அதிகாரிகள் இந்த தொழிலை நசுக்கும் நோக்கத்தில் திட்டமிட்டு சதி செய்வது தெளிவாக தெரிவதாக கூறியுள்ளார். மேலும், அரசின் அனுமதி பெற்று எந்த தொழில் புரிந்தாலும் அந்த தொழில் புரிய அனுமதி, அதற்கான உரிமம் புதுப்பித்தல் என்பது 10-15 தினங்களுக்குள் அனுமதி புதுப்பிக்கப்படும். ஆனால் தற்பொழுது படகு ஓட்டுவதற்கான உரிமம் முடிவடைந்து 8 மாத காலமாகியும் இன்று வரை அவர்களுக்கு உரிமம் புதுப்பித்து வழங்கப்படவில்லை என்பதால், கடந்த 8 மாத காலமாகியும் தாங்கள் செய்யும் சுற்றுலா படகு தொழிலை செய்ய முடியாமல், வாங்கிய கடனுக்கு வட்டியும் கட்ட முடியாமல் தவித்துக் கொண்டு இருக்கின்றனர் என்றும் கூறியுள்ளார். மேலும், அனுமதி வழங்கிய காலக்கெடு முடிவடைந்தவுடன் நேரடியாக சுற்றுலாத்துறையே அவர்களது அனுமதியை புதுப்பித்துக் கொடுக்க வேண்டும். ஆனால் சுற்றுலாத்துறை அந்த வேலையை செய்யாமல் மறுபடியும் புதிதாக அனுமதி பெறும்போது எந்தெந்த துறைகளில் அனுமதி பெற வேண்டும், அங்கெல்லாம் மறுபடியும் அனுமதி பெற்று வாருங்கள் என அனுப்புவது தவறான ஒன்றாகும் என்றும், தற்போது ஏற்கனவே கடற்கரை பாதுகாப்பு துறையில் அனுமதி பெற்று சுற்றுலா படகு ஓட்டுவதற்கு அனுமதி வழங்கிய பின் மறுபடியும் கடற்கரை பாதுகாப்பு துறையினர் அனுமதி வழங்க மாட்டேன் என அடம்பிடிப்பது அந்த துறையில் உயர் அதிகாரிகள் மற்றும் ஆய்வாளர்களின் சிறுபிள்ளைத்தனமான செயலாகும் என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். எனவே இதுபோன்ற பல்வேறு பிரச்சினைகளில் தீர்வு காண வேண்டும் என்றால் 5 ஆண்டுக்கு ஒருமுறை லைசன்ஸ் புதுப்பித்துக் கொள்ள அரசு புதிய உத்தரவினை பிறப்பிக்க வேண்டும் என்றும் அவர் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் கேட்டுக் கொண்டுள்ளார். உழைப்பின் மேன்மையையும் உழைப்பாளர்களின் உரிமைகளையும் உலகிற்கு எடுத்துரைக்கும் உயர்ந்த நாள் மே தினம் என குறிப்பிட்டு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் தனது மே தின வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் தனது மே தின வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், உழைப்பாளர்கள் ஒற்றுமையுடன் போராடி தங்களது உரிமைகளை வென்றெடுத்த திருநாளாகவும், உழைப்பின் மேன்மையையும் உழைப்பாளர்களின் உரிமைகளையும் உலகிற்கு எடுத்துரைக்கும் உயர்ந்த நாளாகவும் மே தினம் கொண்டாடப்படுவதாக தெரிவித்துள்ளார். மேலும், இந்த உலகம் உழைப்பவர்களாலேயே இயங்குகிறது, ஆகையால் இது உழைப்பவர்களுக்கே சொந்தமானது என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை என்று கூறியுள்ள அவர், இத்தகைய பெருமையும் சிறப்பும் வாய்ந்த உழைப்பாளர்கள் அனைவரும் ஒன்றுபட்டு உழைத்து வாழ்க்கையில் அனைத்து வளங்களையும் பெற்று முன்னேற இந்த மே தினத்தில் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறியுள்ளார். இறுதியாக, உழைப்பால் வாரா உறுதிகள் உளவோ என்று உழைப்பின் வலிமையை உணர்த்திய மகாகவி பாரதியாரின் எண்ணங்களை முன்னிறுத்தி நாம் என்றென்றும் உழைப்பையும் உழைப்பாளர்களையும் போற்றி வணங்குவோம் என்றும் அவர் தனது வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் 5 பேரிடம் ஆன்லைன் பண மோசடி நடந்துள்ளது தொடர்பாக சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் ஆன்லைன் மூலம் ஆடைகள் வாங்க முயற்சி செய்து அதற்காக அதில் குறிப்பிடப்பட்டிருந்த லிங்கில் 5000 ரூபாய் செலுத்தியுள்ளார். ஆனால் அவருக்கு ஆடைகள் வரவில்லை. இதனால் அவர் அதில் குறிப்பிடப்பட்டிருந்த செல்போன் எண்ணை தொடர்பு கொள்ள முயற்சி செய்த போது அவரால் முடியாத காரணத்தினால் தான் மோசடி செய்யப்பட்டதை அவர் உணர்ந்து சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் செய்துள்ளார். இதேபோல் சுல்தான்பேட்டையை சேர்ந்தவரிடம் 16000 ரூபாய், புதுவையை சேர்ந்தவரிடம் 4000 ரூபாய், வைத்திக்குப்பத்தை சேர்ந்தவரிடம் 5000 ரூபாய், புதுவையை சேர்ந்தவரிடம் 3000 ரூபாய் ஆன்லைன் மோசடி செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த புகார்களின் பேரில் சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 13,810 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2570 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் AMN டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.